ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபார் எவர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸே பாத்தீங்கன்னா ஃபார் எவர் அப்படின்ற நாவல் அடிப்படையை வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நியூ இயர் ஈவினிங் அன்னைக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அதை ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் பண்ணி லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள கச்சமுச்சாவும் நடந்துருது. அதுக்கப்புறம் வர சம்மர் ஹாலிடேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியா போறாங்க ஒரு இடத்துக்கு. போன இடத்துல இன்னொரு பையனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான் முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டா ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அப்படின்ட்டு வர சிச்சுவேஷன்ல ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருந்தது. சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல நமக்கு லாக் இருந்தாலும் பல இடத்துல நம்ம என்கேஜ் பண்ற அளவு வச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனதுனால சொல்லலாம். மற்றபடி டியூரேஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.